ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து iQOO Z10s இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். Z10Xல வந்து என்ன ஸ்பெக் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். அந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.72 கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே சைஸ். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 204 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக்கால வந்து பேக் சைடு வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் IP64 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த ஃபோனில் வந்து IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. உங்க 1050 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 x 2408 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 393 கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸில் உங்களுக்கு Android 15 தான் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் வந்து அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 73004nm கொடுத்துருக்காங்க. சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் கொடுத்துருப்பாங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Mali G615 MC2 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 128, 8GB 128, 8GB 256, 12GB 256, 12GB 512 ஒரு 5 வேரியன்ட் இருக்கு. யூஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு 3.1 தான் கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமோட அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரை கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி 50 ஒய்டு கொடுத்துருக்காங்க. டெப்த் 2 மெகாபிக்சல் வந்து செகண்டரி கேமரா கொடுத்துருப்பாங்க. ரிங் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு, பேனரோமா சப்போர்ட் உண்டு. 4Kல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 1080 13fps வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் ஷூட் பண்ணுற மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு 4K வந்து செல்ஃபியில் வராது, 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாகவே இருக்குது இந்த ஃபோனில். 3.5 mm ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. ரேடியோ ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுக்கல. USB வந்து டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இந்த ஃபோனில் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைடில் செட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபோனில் கிடையாது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன்ல வந்து லியான் பேட்டரி வந்து 6500 mAh கொடுத்துருக்காங்க. அந்த போன்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட். பேட்டரி வந்து தாராளமா ஒரு 1.5 நாள் 2 நாள் வந்து கண்டிப்பா சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு 6000 mAh மேல தான் கொடுத்துருக்காங்க. 6500 கொடுத்துருக்காங்க. இந்த போனை வந்து ஃபாஸ்டா சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்ஸ் வந்து வயர்டு சார்ஜர் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், அல்ட்ரா மரைன், டைட்டானியம், ஓஷன் ப்ளூ, மொத்தம் 3 கலர். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அன்பாக்சிங் வந்து ஓஷன் ப்ளூ. இந்த விவோ ஃபோனும் iQOO ஃபோனும் ரெண்டும் சேம் டு சேம் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் T4X வாங்கினாலும் சரி, iQOO Z10X வாங்கினாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓஎஸ் கூட உங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சர்வீஸ் சென்டரில் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விவோ சர்வீஸ் சென்டரில் போய் பார்த்துக்கலாம். விவோ iQOO வந்து ரெண்டும் சேம் கம்பெனி தான். அதனால வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் எங்கே போகணும்னு நீங்கள் வந்து தேட வேண்டாம். கண்டிப்பாக விவோ சர்வீஸ் சென்டர்லேயே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கம்பெனியில் வர எல்லா ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து அப்டேட் வரும். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.